ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற பழைய துணியை வச்சு தாங்க என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த துணிகளுக்கு மேலே சீக்கிரமாக அந்த வெளுத்து போகுங்க, கலர் போயிடும். அதுபோல் சட்டைகளை போட மாட்டாங்க வீட்டில், எல்லாம் தூக்கி மூளைக்கு தூக்கி வச்சுடுவீங்க, இல்லாட்டி தூக்கி வேஸ்ட்டில் போட்டுருவீங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கிற சட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது தாங்க. நான் இதை மேல் பகுதி ஷோல்டரிலிருந்து கீழே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் சிசருக்கு சொன்ன கம்மி, அதனால தாங்க குழந்தைங்களாம் இந்த பேப்பர் கட் பண்ணி, இப்போ நம்ம பேப்பர் கட் பண்ணாவே இந்த சிசருக்கு சொன்ன கம்மியாகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியானது தாங்க சிசர். நீங்கள் டைலராக இருந்தால் யார் கையிலையும் கொடுக்காது, நான் மட்டுமே ஒரு ஆள் கையில் இருந்தால் நம்ம எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்க கையில் எடுத்து செய்யும் போது அது சீக்கிரமே சொன்ன போயிடும். அதே மாதிரி அடிப்பாகத்துலேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரே ஈவனாக இருக்கணும், அதனால தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இது நமக்கு மேல் பாகம் வெளுத்துட்டு இருக்குது, உள் பாகம் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுங்க. எந்த பக்கம் நம்ம யூஸ்ன்னு அந்த பக்கம் எடுத்துக்கலாம். எனக்கு உள் பாகம் தான் வேணும், அதனால் மேல் பாகத்துக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டினேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு கலரு. உள்பகுதி வெளிப்பகுதி கொஞ்சம் கலர் போயிட்டுருக்கு, அதனால் நம்ம மேல் பகுதியை நம்ம தைச்சிக்கலாங்க. இது அந்த காலத்தில் பாட்டிங்க இந்த டிச்சு போடுவாங்க. நமக்கு மிஷின் வேணுன்றது அவசியம் இல்லைங்க. மிஷின் இருக்கா மிஷினில் அடிச்சுக்கலாம், மிஷின் இல்லாதவங்க இது போல் கைத்துண்ணு கூட போட்டுக்கலாங்க. இது மிஷின் இல்லாதவங்களுக்கும் யூஸ் ஆகிறதுக்காக தான் போடுறாங்க. மிஷின் இருக்கிறவங்க 2 சைடு அடித்தா 2 செகண்டில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நாங்கள் கையிலே துணி எடுத்துக்கிறோங்க. அடியில் இந்த லாஸ்ட்டும் ஒரு நாட் நல்லா போட்டுக்காங்க டைட்டாக. இதே மாதிரி நான் 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கிறேங்க. நம்ம வீட்டில் இந்த தலகாணிக்கு போகிற இருக்குது இல்லைங்க, நம்ம வெளியில் வாங்கிட்டு தான் வரணுன்றதில் இந்த மாதிரி நல்ல கலர் உள்ள ட்ரெஸ்ஸு இருந்தால் சட்டு இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத இருக்கலாம். இது நம்ம பெட்டுக்கு போடுற தலகாணி வரையும் யூஸ் பண்ணலாம். நம்ம சோஃபாக்கெல்லாம் நம்ம தலகாணி வரை போட மாட்டாங்க, அப்படியே வச்சுடுவாங்க. குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் துடைச்சி விட்ருவாங்க. அப்படியும் கலரு அது மாதிரி அழுக்காகாது இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. 2 சைடும் நல்லா தைச்சி எடுத்துக்கிட்டுங்க. லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கிட்டேன். இனி நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளோ லென்த்தாகவும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாகவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தாங்க. எடுத்து இனி பட்டன் எல்லாம் இனி கழட்டிட்டு நம்ம உள் சைடு திருப்பி எடுத்துக்க போகிறோங்க. உள் சைடு நமக்கு கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது, மேல் சைடு கலர் மங்கலாகிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு எது தேவையோ அந்த சைடு மேல் சைடு வச்ச பட்டன் இருக்கிறதுனால கொஞ்சம் லுக்காக நல்லாயிருக்கும். இது கலர் போயிட்டுருக்கிறதுனால நான் உள் சைடு திருப்பி எடுத்துக்கிறேங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தக்கும் நல்லாயிருக்கும். இனி இது நான் சோஃபாவோட பெட் தலகாணி வரை தாங்க எடுத்திருக்கேன். நல்ல தடிமனாக இருக்குது, ஆனால் லென்த்து மொத்தம் சின்னதாக அவ்வளோதாங்க. நான் இதுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம், நான் அளவு எடுக்காத கரெக்டாக ஒரு சட்டை இந்த அளவுக்கு தாங்க நான் கட் பண்ணி எடுத்தேன். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதே போல் பனியனில் கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு போடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுங்க. இனி அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டு தாங்க எனக்கு வீடியோவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.